தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தினுடைய தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இங்கு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களே, மதிப்பிற்குரிய சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய துணை மேயர் அவர்களே, இந்த எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தினுடைய திட்ட இயக்குனர் மற்றும் உறுப்பினர் செயலர் அவர்களே, இயக்குனர் மருத்துவ கல்வி ஆராய்ச்சி இயக்ககம் மற்றும் இயக்குனர் பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருந்து இயக்ககம் மற்றும் சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன், அதே போல் இந்த ரெட் ரிப்பன் கிளப் மெம்பர்ஸ் ஃப்ரம் வேரியஸ் காலேஜஸ், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியினுடைய மருத்துவர்கள், அலுவலர்கள், பணியாளர்கள் மற்றும் அனைத்து மாணவ மாணவியர்கள் உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தினை தெரிவித்துக்கொண்டு, இந்த தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் இந்தியாவிலேயே ஒரு முன்னோடி சங்கமாக 1994 நாட்டில் உருவாக்கப்பட்டது. ஸோ அதனை தொடர்ந்து தான் நாட்டினுடைய பல்வேறு மாநிலங்களும் இந்த எய்ட்ஸ் கட்டுப்பாட்டினுடைய சங்கத்தினை உருவாக்கினார்கள். ஸோ அதன் வகையில் இது ஒரு பயனியரிங் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த நம்ம 1990களில் 1% மேலே நம்மளுடைய இன்ஃபெக்ஷன் ரேட்டு, ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் ரேட் இருந்தது. அது இப்போது 0.16 என்ற அளவில் குறைந்துள்ளது. இருப்பினும் நம்மளுடைய நோக்கம் ஜீரோ இன்ஃபெக்ஷன் ரேட்டு அந்த கொண்டு வருவது தான் நம்மளுடைய அரசினுடைய முக்கிய நோக்கமாக உள்ளது. அது குறிப்பாக இளைஞர்களிடையே, கல்லூரி மாணவர்களிடையே தொடர் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் மூலம் இதனை நம்ம நிச்சயமாக அடைய முடியும். ஸோ அதற்கு இன்ஃபர்மேஷன் இஸ் கீ. ஸோ பர்டிகுலர்லி காலேஜ் டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவர்களுக்கு இது சார்ந்த இன்ஃபர்மேஷன் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதன் மூலம் இந்த ரெட் ரிப்பன் கிளப்ஸ் மற்றும் ஊடகங்கள் வாயிலாக தெரிவிக்கும் போது நம்ம டெஃபினெட்லி ஒரு ஜீரோ இன்ஃபெக்ஷன் ரேட்டை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனை இப்போ இன்றைய தேதியில் ஒரு 1.39 லேக் நபர்களுக்கு கூட்டு மருந்து சிகிச்சை தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ இந்திய அளவில் இது 25 லட்சமாக இருக்கின்றது. ஸோ நம்ம முன்பே கூறியது போல் நம்ம ஃபுல்லாக ஜீரோ இன்ஃபெக்ஷன் ரேட் அச்சீவ் பண்ணுறதுக்காக ஒன்று இன்ஃபர்மேஷன் தீவிர விழிப்புணர்வு, ரெண்டாவது பிளட் பேங்க்கு, பிளட் ஸ்டோரேஜ் சென்டர்ஸ் அதெல்லாம் இது பண்ணி நம்ம வர்ற பிளட் கலெக்ஷன் அஸ் வெல் அஸ் பிளட் இன்ஃப்யூஷன் போது எந்த இன்ஃபெக்ஷனும் ஏற்படா வண்ணம் தொடர் நடவடிக்கை. அப்புறம் குழந்தைகளுக்கு தாய்மார்களிடமிருந்து யாராவது இன்ஃபெக்டட் பேரண்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை அரசு தொடர்ந்து எடுத்து வருகின்றது. ஸோ இது ஆண்டுதோறும் ஒரு 2 monthsக்கு இந்த இன்டென்சிவ் ஐஇசி கேம்பெயின் நாக்கோ நடத்தி வருகின்றார்கள். அது தமிழ்நாட்டில் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள், மாவட்ட நிர்வாகங்கள், மாவட்ட ஆட்சியர்களுடைய மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளினுடைய ஒத்துழைப்போடு சிறப்பாக ஆகஸ்ட் 12 தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. ஸோ இதில் நம்மளுடைய யூத் அண்ட் டீனேஜ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் த ஃபியூச்சர் ஆஃப் அவர் ஸ்டேட் அண்ட் கண்ட்ரி. ஸோ அவர்களுக்கு இதனை எடுத்து செல்வதன் மூலம் டெஃபினட்டாக நம்ம வி கேன் ரீச் அவுட் டு த ஃபியூச்சர் பாப்புலேஷன். ஸோ அதனை இங்கு வந்துள்ள மாணவர்கள், இதில் பங்கேற்றுள்ள மாணவர்கள், உங்கள் சக மாணவர்களுக்கும் ஃபேமிலிஸ்க்கும் இது குறித்து எடுத்து கூற வேண்டும். ஸோ அந்த வகையில் உங்களுடைய பல்வேறு வகையில் பாராட்டுக்கள் இந்த இதில் பங்கேற்று சிறப்பித்ததற்கு துறையின் சார்பாக எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸோ இந்த எய்ட்ஸ் மற்றும் ஹெச்ஐவி குறித்த விழிப்புணர்வு இந்த இளைஞர்கள் குழுக்கள் மற்றும் ரெட் ரிப்பன் கிளப்ஸ் மூலமாக முன்னிலைப்படுத்தி வரும் தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் மற்றும் அவர்களோடு இணைந்து செயல்படும் மாவட்ட நிர்வாகங்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் இந்த ரெட் ரிப்பன் கிளப்ஸ், ஸோ அனைவருக்கும் துறையின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி நம்ம நிச்சயமாக ஜீரோ இன்ஃபெக்ஷன் ரேட் என்ற நிலையை அடைவதற்கு தொடர்ந்து நம் அனைவரும் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று இத்தருணத்தில் கேட்டுக்கொண்டு
இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். HIV, எய்ட்ஸ் மற்றும் பால்கள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் செயல்படும் நம்பிக்கை மையத்தின் மூலமாக அறிந்திடுவேன். தன்னார்வமாக இரத்த பரிசோதனை செய்து கொள்ள முன்வருவேன். HIV மற்றும் எய்ட்ஸ் தொற்றுள்ளோரை அரவணைத்து அவர்களுக்கான இதர சேவைகளை பெறுவதில் உறுதுணை செய்வேன். மேலும் அவர்களுக்கு சம உரிமை சமூகத்தை உருவாக்க பாடுபடுவேன் என்றும் உளமாற உறுதியளிக்கிறேன். எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தின் சார்பில் HIV மற்றும் எய்ட்ஸ் பால்வினை நோய் தொற்று குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்வின் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து வீட்டிருக்கிற தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தின் திட்ட இயக்குனர் மற்றும் உறுப்பினர் செயலர் பெருமதிப்பிற்குரிய திருமதி ஆர். சீதாலட்சுமி IAS அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று எனக்கு முன்னால் உரையாற்றி சிறப்பித்து விட்டிருக்கின்ற பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இந்த துறையின் செயலாளர், தமிழக அரசின் முதன்மை செயலாளர் பெருமதிப்பிற்குரிய முனைவர் ப. செந்தில்குமார் IAS அவர்களே, நிகழ்வில் பங்கேற்று பெருமை சேர்த்து விட்டிருக்கிற பெருநகர சென்னை மாநகராட்சியின் மரியாதைக்குரிய துணை மேயர் அன்பிற்கினிய நண்பர் மு. மகேஷ்குமார் அவர்களே, நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிற மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககத்தின் இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் சுகந்தி ராஜகுமாரி அவர்களே, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் ஏ. சோமசுந்தரம் அவர்களே, வருகை தந்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிற பெருநகர சென்னை மாநகராட்சியின் சுகாதார அலுவலர் பெருமதிப்புக்குரிய மருத்துவர் ஜெகதீசன் அவர்களே, மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தின் இணை இயக்குநர்களே, துணை இயக்குநர்களே, பல்வேறு கல்லூரிகளிலிருந்து வருகை தந்து சிறப்பித்திருக்கிற கல்லூரிகளின் முதல்வர்களே, எத்திராஜ், லயோலா, ஆவிச்சி, திருத்தங்கல் நாடார், தியாகராஜா, டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், குமாரி மீனா போன்ற பல்வேறு கல்லூரிகளிலிருந்து வருகை தந்திருக்கின்ற மாணவியர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சிறப்பான நிகழ்ச்சி இது குறித்த பல்வேறு தகவல்களை எனக்கு முன்னால் உரையாற்றிய துறையின் செயலாளர் அவர்களும் நம்முடைய திட்ட இயக்குனர் மற்றும் உறுப்பினர் செயலாளர் அவர்களும் மிக தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து DME, DPH போன்ற உயர் அலுவலர்களும் இந்த நிகழ்வுக்கான நோக்கத்தை தெளிவாக விளக்கி கூறி வீற்றிருக்கிறார்கள். HIV மற்றும் எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு அளிக்கப்படுகிற சிகிச்சைகள், வழங்கப்படுகிற சேவைகள் பற்றி பல்வேறு விஷயங்களை இங்கே மிக தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள். இங்கே DME உரையாற்றுகிற போது எய்ட்ஸ் நோயாளிகள் என்று சொன்னார். நேற்றைக்குத்தான் அரசின் சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. நம்முடைய துறையின் செயலாளர் இன்றைக்கு அதை அரசாணையாக வெளியிடுவதற்குரிய நடவடிக்கை எடுத்து நாளையோ நாளை மறுநாளோ மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒப்புதல் பெற்று இனிமேல் நோயாளிகள் என்று சொல்லக்கூடாது, மருத்துவ பயனாளர்கள் என்று சொல்ல வேண்டும் என்கின்ற வகையில் அந்த வார்த்தை மாற்றப்படுகிறது. பொதுவாக முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் மயானங்களில் பணியாற்றி கொண்டிருந்தவர்களை மயான உதவியாளர்கள் என்கின்ற வெட்டியான்கள் என்று சொல்லப்பட்டவர்களை மயான உதவியாளர்கள் என்கின்ற வகையிலான பெயர் மாற்றம் அன்றைக்கு செய்யப்பட்டது. துப்புரவு பணியாளர்கள் என்கின்ற வகையில் பெயர் இருந்தவர்களுக்கு தூய்மை பணியாளர்கள் என்கின்ற வகையில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. உடல் பாதிப்புகளை உள்ளடக்கி இருந்த அந்த தோழர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் என்கின்ற வகையில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாகத்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்கள்
கடந்த 10 நாட்களுக்கு முன்னால் நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் காலை உணவு திட்டம் விரிவாக்க நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது எங்களை அழைத்து, இனிமேல் தமிழ்நாட்டில் மருத்துவமனைகளுக்கு வருகிற நோயாளர்களை நோயாளர்கள் என்று சொல்வதை காட்டிலும் மருத்துவ பயனாளர்கள் என்று சொல்வதே சாலச் சிறந்ததாக இருக்கும். எனவே இனி முதற்கொண்டு அவர்களை மருத்துவ பயனாளர்கள் என்றே அழைக்க வேண்டும் என்கின்ற வகையில் சொல்லி, அது இன்றைக்கு அரசாணையாக ஓரிரு நாளில் வெளிவரவிருக்கிறது. எனவே நம்முடைய டிஎம்இ, டிபிஹெச் போன்ற உயர் அலுவலர்கள், டிஎம்எஸ் போன்றவர்கள் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற சற்றேறக்குரிய 13,000த்திற்கும் மேற்பட்ட மருத்துவ கட்டமைப்புகளுக்கு துணை சுகாதார நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள், வட்டம் சாரா மருத்துவமனைகள், வட்டார மருத்துவமனைகள், மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், பன்னோக்கு மருத்துவமனைகள் என்று எல்லா மருத்துவமனைகளுக்கும் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பி, இனி முதற்கொண்டு இந்த அரசாணையின்படி மருத்துவமனைகளுக்கு வருபவர்களை நோயாளர்கள் என்று அழைக்கக்கூடாது என்கின்ற அந்த மாற்றத்தை செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பில் துறையின் உயர் அலுவலர்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த HIV மற்றும் எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்பது, அந்த பாதிப்பு வராமல் தடுப்பதற்குரிய விழிப்புணர்வு, பாதிப்பு வராமல் காப்பதற்குரிய விழிப்புணர்வு யார் மூலம் ஏற்படுத்தினால் அது சிறப்பாக இருக்கும் என்கின்ற வகையில் இந்த துறையின் செயலாளராக இருந்தாலும் பெருமதிப்பிற்குரிய திட்ட இயக்குனர் மற்றும் உறுப்பினர் செயலர் அவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லூரி நிர்வாகங்களின் உதவியோடு மாணவர்களை இதில் பயன்படுத்தி ரெட் ரிப்பன் என்கின்ற ஒரு அசோசியேஷனை ஏற்படுத்தி அவர்களின் வாயிலாக இந்த விழிப்புணர்வை கொண்டு சென்றால் மிக சிறப்பாக இருக்கும், பெரிய அளவிலான வெற்றியும் கிடைக்கும் என்கின்ற வகையில் இது தொடங்கப்பட்டு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இது வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. மாவட்ட மற்றும் மாநில அளவில் கல்லூரி மாணவர்களிடையே இணைய வழியில் நடைபெற்ற வினாடி வினா போட்டிகளிலும் வெற்றி பெற்றவர்களுக்கு தற்போது பரிசுகள் வழங்கப்படவிருக்கிறது. இந்த அரங்கத்திற்கு வருவதற்கு முன்னால் நானும் துணை மேயர் அவர்களும் துறையின் செயலாளர் உள்ளிட்ட அலுவலர்களும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிற அந்த புகைப்பட கண்காட்சியை பார்த்தவாறு வந்தோம். ஒவ்வொரு புகைப்படமும் இந்த எய்ட்ஸ் பற்றிய, HIV பற்றிய, பால்வினை நோய் பற்றிய அந்த விழிப்புணர்வுகளை, அது வராமல் தடுப்பது குறித்த ஆலோசனைகளை, குறிப்பாக 10 மற்றும் 11, 12 ஆகிய வகுப்புகளில் படிக்கிற உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி மாணவிகள் வரைந்த ஓவியங்கள் மிக சிறப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஓவியங்கள் மட்டுமல்ல, அதில் உள்ளடங்கி இருக்கிற கருத்துக்களும் மிக சரிவான வகையில், மிக சரியான வகையில் இன்றைக்கு இந்த துறைக்கு பயன்படுகிற வகையிலான கருத்துக்களாக இன்றைக்கு அவைகள் இடம்பெற்றிருக்கிறது. அந்த படங்களை எல்லாம் பார்த்துவிட்டு வந்தோம். உண்மையிலேயே நம்முடைய மாணவ மாணவியர்கள் எந்த அளவுக்கு இந்த சமூக கண்ணோட்டத்தோடு இந்த துறையில் HIV நோயினால், எய்ட்ஸ் நோயினால், பால்வினை நோய்களினால் மக்கள் பாதித்து விடக்கூடாது என்பதில் ஆர்வமாக இருக்கிறார்கள், அக்கறையாக இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் வரைந்திருக்கிற ஓவியங்களின் வாயிலாக தெரிந்து கொள்ள இயன்றது. எனவே இந்த சிறப்பான முயற்சியை முன்னெடுத்திருக்கிற திட்ட இயக்குனர் அவர்களுக்கும், அவரோடு இணைந்து பணியாற்றுகிற இணை இயக்குனர்கள், துணை இயக்குனர்களுக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுக்களை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த துறையில் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமதிப்பிற்குரிய டிஎம்இ அவர்கள் இங்கே உரையாற்றுகிற போது மருத்துவத்துறையில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற சிறப்பு திட்டங்கள் குறித்து மிக தெளிவாக எடுத்துச் சொன்னார். மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம், பாதம் பாதுகாப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், சிறுநீரகம் பாதுகாக்கும் சீர்மிகு திட்டம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், தற்போது வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கிற இன்றைக்கு நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற மகத்தான திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்கள் குறித்து டிஎம்இ அவர்கள் விளக்கினார்கள். அந்த திட்டங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கைகளில்
ஏராளமான சலுகைகளும் செய்கைகளும் இன்றைக்கு தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது. இந்த துறையை பொறுத்தவரை 2009ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு என்று உதவுவதற்கு அவருடைய அந்த பொருளாதார உதவி என்கின்ற வகையிலேயும் அவருடைய நோய் பாதிப்புகளுக்கு தேவையான மருத்துவ உதவி என்கின்ற வகையிலேயும் அவர்களுக்கான கல்வி என்கின்ற கல்விக்காக உதவி செய்கிற இந்த உதவிகளுக்காக ரூபாய் ஒரு 5 கோடியை தந்து வைப்பு நிதியுடன் ஒரு அறக்கட்டளை ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த வைப்பு நிதி 5 கோடியாக தொடங்கப்பட்டது. தற்போது தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷனில் 25 கோடியாக அது உயர்ந்து ஒரு பெரிய தொகுப்பு நிதியாக இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த HIV எய்ட்ஸ் பால்வினை நோய்களினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஏறத்தாழ 7618 குழந்தைகள் 2024-25ஆம் ஆண்டுகளில் அவர்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து மற்றும் கல்வி உதவிக்கு அதுவரை 2024 வரை தேவையானவர்களுக்கு என்கின்ற வகையில் ஒரு 1,89,00,000 ரூபாய் நிதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எல்லோருக்குமே இது பயன்பட வேண்டும், எல்லா குழந்தைகளுக்கும் இது பயன் தர வேண்டும் என்கின்ற வகையில் அந்த குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் தருகிற ஒரு திட்டத்தை தொடங்கிட வேண்டும் என்று அறிவுறுத்தி அந்த வகையில் இந்த ஆண்டு ஜூன் திங்கள் 17ஆம் தேதி எங்களால் ஒரு குருதி கொடையாளர் தினத்தில் அந்த நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் தற்போது இருக்கிற 7877 குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் தருகிற திட்டம் கடந்த 4-5 மாதங்களுக்கு முன்னால் தொடங்கப்பட்டு 3 மாதங்களுக்கு முன்னால் ஜூன் மாதம் தொடங்கப்பட்டு தற்போது வரை 2,23,00,000 ரூபாய் 7877 குழந்தைகளுக்கு தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வழங்கப்படவும் இருக்கிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் இன்றைக்கும் கூட இந்த நிகழ்ச்சியின் மிக முக்கிய இலக்கு அல்லது குறிக்கோள் என்று எடுத்துக்கொண்டால் 2030ஆம் ஆண்டுக்குள் புதிய எய்ட்ஸ் தொற்று இல்லாத சமுதாயத்தை உருவாக்க உறுதியேற்போம், ஒருங்கிணைந்து பாடுபடுவோம் என்கின்ற முழக்கத்துடன் தான் இந்த நிகழ்ச்சி தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த துறையின் சார்பில் பல்வேறு வகைகளிலான நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது. அறிவிப்பு எண் 114 படி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் கட்டணமின்றி HIV மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு பரிசோதனைகள் அவைகளுக்கு சிகிச்சை வழங்க வேண்டும் என்று அவர்களை கேட்டுக்கொள்ளப்பட்டது. அந்த வகையில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளை பொறுத்தவரை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் மருத்துவமனை, ஈரோடு நந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, திருவள்ளூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆகிய 4 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் HIV மற்றும் எய்ட்ஸ் தொற்றிற்கான கட்டணமில்லா தடுப்பு பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சை வசதிகள் இன்று முதல் தொடங்கி வைக்கப்படுகிறது. இந்த சிறப்பான முயற்சிக்கு உறுதுணையாக இந்த எய்ட்ஸ் சம்பந்தமான அந்த HIV சம்பந்தமான இலவச பரிசோதனைகள், இலவச மருத்துவ திட்டங்களை மேற்கொள்வதற்கு உறுதியேற்று இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற மேல்மருவத்தூர், அதேபோல் கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன், ஈரோடு நந்தா, திருவள்ளூர் வெங்கடேஸ்வரா போன்ற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளின் நிர்வாகங்களுக்கு துறையின் சார்பில் நன்றியினையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் இந்த ஆண்டிற்கான இன்னொரு அறிவிப்பு என்பது 50 கல்லூரிகளில் செஞ்சுருள் சங்கங்கள், ரெட் ரிப்பன் அசோசியேஷன்ஸ் உருவாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு கடந்த குருதி கொடையாளர் தினத்தில், அதாவது கடந்த ஜூன் திங்கள் 17ஆம் தேதி நிகழ்ச்சி ஒன்றில் 11 கல்லூரிகளில் செஞ்சுருள் சங்கங்கள் தொடங்கப்பட்டது. அந்த வகையில் அந்த 11 கல்லூரிகளில் அந்த ரெட் ரிப்பன் அசோசியேஷன்ஸ் மிக சிறப்பான வகையில் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது என்றாலும் மீண்டும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் 20 கல்லூரிகளில் அந்த ரெட் ரிப்பன் அசோசியேஷன் தொடங்கி வைப்பதை இன்றைக்கு நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். அதேபோல் இன்னொரு அறிவிப்பு எண் 116 படி வளரிளம் பருவத்திலேயே 100 பள்ளிகளில் வாழ்வியல் திறன் கல்வி பயிற்சி திட்டம் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு
அதாவது கடந்த ஜூன் திங்கள் 17ஆம் தேதி ஒரு 11 பள்ளிகளில் தொடங்கி வைக்கப்பட்டது. இன்றைக்கு மீண்டும் ஒரு 30 பள்ளிகளில் வளரிளம் பருவத்திலேயே வாழ்வியல் திறன் கல்வி பயிற்சி என்கின்ற அந்த திட்டம் இன்றைக்கு இதன் மூலம் தொடங்கி வைக்கப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து பிரிவு மக்களுக்கும் சென்றடையும் வகையில் ஆகஸ்ட் 12ஆம் தேதி முதல் அக்டோபர் 12ஆம் தேதி வரை தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்தப்படுகிறது. அந்த வகையில் இந்த பிரச்சாரம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது, மக்களுக்கு பலன் தந்து கொண்டிருக்கிறது. இப்படி பலன் தந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் நம்முடைய துறையின் செயலாளர் சொன்னார், இந்திய அளவிலான HIV பாதிப்பு என்பது 0.23% இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவார்ந்த ஆலோசனைகளோடு செயல்படுத்தப்படுகிற திட்டங்களின் காரணமாக தமிழ்நாட்டில் HIV பாதிப்பு என்பது 0.16 இருந்து கொண்டிருக்கிறது. அகில இந்திய அளவிலான பாதிப்பு 0.23%, தமிழ்நாட்டில் பாதிப்பு 0.16% என்கின்ற அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் நம்முடைய துறையின் செயலாளர் சொன்னார். அதையும் குறைத்து நிச்சயமாக எதிர்காலத்தில் குறிப்பாக 2030க்குள் புதிய எய்ட்ஸ் தொற்றில்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் என்கின்ற உறுதியை இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் ஏற்றுக்கொள்ளவிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாது 2010 இதே தமிழ்நாட்டில் 0.38% இருந்தது. தற்போதைய சதவீதம் 0.16. இதே 2010 அது 0.38 இருந்தது. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்றைக்கு இருக்கிற சதவீதத்தை காட்டிலும் 2 மடங்கு கூடுதலாக இருந்த நிலை மாறி இன்றைக்கு குறைந்திருக்கிறது. நிச்சயம் இது மேலும் குறைந்து 0 நிலையை எட்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு நிறுவனம் மற்றும் தேசிய நலவாழ்வு குழுமங்களின் நிதி உதவியுடன் தமிழ்நாட்டில் 714 HIV எய்ட்ஸுக்கான ஆலோசனை மற்றும் பரிசோதனை மையங்கள் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. 2119 முதற்கட்ட HIV பரிசோதனை மையங்களும் 104 அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் மற்றும் சமூகம் சார்ந்த சங்கங்களும் 2329 கல்லூரிகளில் செஞ்சுருள் சங்கங்களும் 76 கூட்டு மருந்து சிகிச்சை மையங்களும் 172 இணை கூட்டு மருந்து சிகிச்சை மையங்களும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த அத்துணை அமைப்புகளும் செயல்பாட்டிலும் இன்றைக்கு கண்காணிக்கப்படுபவருடைய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் எய்ட்ஸ் மற்றும் HIV பால்வினை நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 1,39,350 பேர். தமிழ்நாட்டில் இந்த 1,39,350 பேருடைய வாழ்க்கையையும் அவருடைய வாழ்வியலையும் கண்காணிப்பதும் பாதுகாப்பதும் இந்த நிகழ்வின் நோக்கம். அந்த வகையில் புதிய பாதிப்புகள் வராமல் தடுப்பதும் ஏற்கனவே பாதிப்புக்குள்ளானவரை பாதுகாப்பதும் என்கின்ற வகையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களும் பல்வேறு தன்னார்வலர்களும் வருகை தந்து சிறப்பித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டும்தான் மனித நேயத்துடன் தன்னார்வலர்கள் அவருடைய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இங்கேயும் கூட ஏராளமான தன்னார்வலர்கள் ஆண்டுதோறும் இந்த துறையின் சார்பில் வழங்கப்படுகிற விருதுகளை பாராட்டு பத்திரங்களை இன்றைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் அது மிகப்பெரிய அளவிலான அவர்களுடைய இந்த மனிதநேய பண்பாட்டு உணர்வு இந்த துறைக்கு பெரிய அளவில் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. நியூட்ரிஷன் சப்போர்ட் என்கின்ற வகையிலும் கூட பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல்வேறு இடங்களில் சத்துணவுக்குரிய உணவுப் பொருட்களையும் தந்து உதவுகிற அந்த பணியும் தன்னார்வலர்கள் ஏராளமான பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்து ஒட்டுமொத்தமாக தன்னார்வலர்களாக இருந்தாலும் கல்லூரி நிர்வாகங்களைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பள்ளிக்கல்வித்துறையைச் சேர்ந்தவர்கள் பள்ளிகளைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இன்றைக்கு NGOs என்று சொல்லப்படுகிற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை சேர்ந்தவர்களுக்கும் கூட இந்த துறையின் சார்பில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியை இந்த அளவுக்கு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தின் திட்ட இயக்குனர் மற்றும் உறுப்பினர் செயலர்
மரியாதைக்குரிய அம்மையார் திருமதி சீதாலட்சுமி ஐஏஎஸ் தலைமையிலான குழுவினரை மனதார பாராட்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். HIV, எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் பாதிப்புகளால் சிகிச்சை பெற்று வருபவர்கள் தமிழ்நாட்டில் 1,39,350 பேர் இருக்கிறார்கள். அவர்களை பாதுகாக்கும் பொருட்டும் புதிய HIV, எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய்கள் பாதிப்புகள் வராமல் தடுக்கும் பொருட்டும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கடந்த 4.5 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைக்கு HIV, எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் தொற்றுகள் குறித்த ஒரு தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் தொடங்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆண்டு மருத்துவத்துறையின் நிதிநிலை அறிக்கையில் இந்த HIV, எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் அமைப்புக்கு பல்வேறு புதிய அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டது. அதன்படி அறிவிப்பு எண் 114 தமிழ்நாட்டில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் கட்டணமில்லாமல் HIV, எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய்களுக்கு சிகிச்சை வழங்கிட வேண்டும் என்கின்ற வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்த வகையில் அதற்கு ஒரு 4 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இன்றைக்கு முன்வந்து இந்த திட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன், ஈரோடு நந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, திருவள்ளூர் ஸ்ரீவெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆகிய 4 தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் HIV, எய்ட்ஸ் தொற்றிற்கான கட்டணமில்லா தடுப்பு பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சை வசதிகள் இன்று முதல் தொடங்கி வைக்கப்படுகிறது. அதற்கான ஆணைகள் சம்பந்தப்பட்ட கல்லூரி நிர்வாகங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது அறிவிப்பு எண் 115 தமிழ்நாட்டில் ஒரு 50 கல்லூரிகளில் செஞ்சுருள் சங்கங்கள், ரெட் ரிப்பன் கிளப்ஸ் உருவாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி இந்த ஆண்டு ஜூன் திங்கள் 17 உலக குருதி கொடையாளர் தினத்தில் 11 கல்லூரிகளில் செஞ்சுருள் சங்கங்கள் தொடங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு 20 புதிய கல்லூரிகளில் ரெட் ரிப்பன் கிளப்ஸ் முறையாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதோடு மட்டுமல்லாது இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு எண் 116 வளரிளம் பருவத்திலேயே 100 பள்ளிகளில் வாழ்வியல் திறன் கல்வி பயிற்சி திட்டம் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு, அதன்படி இந்த ஆண்டு ஜூன் திங்கள் 17 உலக குருதி கொடையாளர் தினத்தில் 11 பள்ளிகளில் தொடங்கப்பட்டது. இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக 30 புதிய பள்ளிகளில் இந்த திட்டம் குறிப்பாக வளரிளம் பருவத்திலேயே பள்ளிகளில் வாழ்வியல் திறன் கல்வி பயிற்சி திட்டம் தொடங்குவதற்குரிய ஆணைகள் தரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பல்வேறு திட்டங்கள் இந்த துறையில் நடைமுறையில் இருக்கிறது. குறிப்பாகவும் சிறப்பாகவும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 2009 ஆண்டு எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கென்று ரூபாய் 5 கோடி வைப்பு நிதியுடன் ஒரு அறக்கட்டளையை தொடங்கினார். இந்திய அளவில் மிக சிறப்பான முயற்சியாகவும் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கான ஒரு சீரிய திட்டமாகவும் முத்தமிழறிஞர் கலைஞர்களால் அது தொடங்கி வைக்கப்பட்டது. அதை மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்கள் அந்த திட்டத்தின் பயன்பாடு குறித்து
ஆய்வு நடத்திய நேரத்தில் அதன் மூலம் ஒரு 25 கோடி ரூபாய் அந்த நிதி என்பது தற்போது வளர்ச்சி அடைந்து 25 கோடியாக உயர்ந்து தமிழ்நாடு அரசின் பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷனில் தொகுப்பு நிதியாக இருக்கிறது. அதை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையின் போது HIV எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் பாதிப்புகளால் தமிழகத்தில் உள்ள 7618 குழந்தைகளுக்கு கல்வி வசதிக்காகவும் மருத்துவ தேவைகளுக்காகவும் ஊட்டச்சத்து தேவைகளுக்காகவும் மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்க வேண்டும் என்கின்ற திட்டத்தை அறிவுறுத்தினார்கள். அந்த வகையில் அந்த திட்டமும் இந்த ஆண்டு ஜூன் திங்கள் 17ஆம் தேதி இந்த குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் அந்த திட்டம் தொடங்கப்பட்டது. அது தற்போது 7877 குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கடந்த 3-4 மாதங்களாக வழங்கப்பட்டு வருகிறது. அதன் மூலம் 2,23,00,000 ரூபாய் இதுவரை வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு புதிய சூளுரை என்கின்ற வகையில் பல்வேறு பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் எய்ட்ஸ் பாதிப்புகள் குறித்தும் எய்ட்ஸ் நோயினால் ஏற்படுகிற தாக்கங்கள் குறித்தும் எய்ட்ஸ் வராமல் தடுப்பதற்குரிய விழிப்புணர்வுகள் குறித்தும் பள்ளிகள் கல்லூரிகள் இடையில் ஒரு போட்டி நடத்தப்பட்டு அவர்களை அந்த சித்திரங்கள் வரைந்து தர சொல்லப்பட்டது. அந்த வகையில் இன்றைக்கு கல்லூரி மாணவிகள் அது சம்பந்தமாக ஏராளமான படங்களை வரைந்து தந்திருந்தார்கள். அவற்றில் முதல் 3 தேர்ந்தெடுத்து முதல் பரிசாக 30,000, இரண்டாவது பரிசாக 20,000, மூன்றாவது பரிசாக 10,000 என்று அந்த மாணவர்களுக்கு இந்த தமிழ்நாடு எய்ட்ஸ் சங்கத்தின் சார்பில் பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த வருவாய் மாவட்டங்கள் 38லும் மாவட்டத்திற்கு ஒரு மாணவிக்கு 10,000 ரூபாய் பரிசு என்கின்ற வகையில் 38 பேருக்கு அந்த பரிசுகள் வழங்கப்பட்டது. அதோடு மட்டுமல்லாது பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கும் பரிசு போட்டிகள் நடத்தி அவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த HIV எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் பாதிப்புகளால் சிகிச்சை பெற்று வருபவர்களுடைய எண்ணிக்கை 1,39,350. இவர்களுடைய ஒட்டுமொத்த பேருடைய வாழ்க்கையையும் பாதுகாக்கின்ற வகையிலேயும் புதிய HIV எய்ட்ஸ் நோய் பாதிப்பு இல்லாமல் 0 நிலைக்கு கொண்டு வருகின்ற வகையிலேயுமான பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான இலக்கு அல்லது உறுதிமொழி 2030ஆம் ஆண்டிற்குள் புதிய எய்ட்ஸ் தொற்று இல்லாத சமுதாயத்தை உருவாக்க உறுதியேற்போம், ஒருங்கிணைந்து பாடுபடுவோம் என்கின்ற லட்சிய முழக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி தற்பொழுது நடத்தப்பட்டிருக்கிறது. அகில இந்திய அளவில் HIV பாதிப்புக்குள்ளானவர்களுடைய எண்ணிக்கை 0.23%. இதுவே 2010ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் HIV பாதிப்பு சதவிகிதம் என்பது 0.38 இருந்தது. தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிற திட்டங்களின் காரணமாக தற்போதைய தமிழ்நாட்டின் HIV பாதிப்பு என்பது 0.16. இந்தியாவின் சராசரி பாதிப்பு 0.23 என்று இருக்கிற நிலையில் தமிழ்நாட்டின் HIV பாதிப்பு 0.16. இதுவும் கூட எதிர்காலத்தில் 2030க்குள் எய்ட்ஸ் தொற்றில்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என்கின்ற உறுதியோடு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கிறது.
இல்லை இது சம்மந்தமாக நிறைய தடவை சொல்லிட்டோங்க, நடவடிக்கையும் எடுத்திருக்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சும் தெரியாமல் பேசுறதுங்கிறது அறியாமை. இந்த புலி நீங்கள் சைதாப்பேட்டை ஸ்கூல் ஹாஸ்பிட்டலில் பேசியிருந்தீங்க, விவசாயிகளோட அருமை தெரியாமல் கொச்சப்படுத்தி பேசிட்டாரு. எங்கள் ஆட்சிக்கு அமைஞ்ச பிறகு புலியிலேருந்து கொட்டை எப்படி எடுக்கிறது நாங்கள் சொல்லி தருவோம்னு எடப்பாடி பேசுகிறேன். அது தெரிஞ்சிருந்தால் அங்கே கேட்டிருக்க மாட்டார்ல. புலி வந்து சரி, அது வேணாம். அது சரி. என்னம்மா? சர்டிஃபிகேட் கோர்சஸ் அது ஆல்ரெடி நம்ம ஒரு ரவுண்டு முடிச்சாச்சு. 2வது ரவுண்டுக்கு அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கே எவ்வளோ வேக்கன்சி இருக்குதோ அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ அது 2வது ரவுண்ட்லேயும் ஏதாவது வேக்கன்சி இருந்ததுன்னா வாக்கின் அட்மிஷன் மாதிரி பண்ணுறதுக்கான இது வந்து டீன்ஸுக்கும் நம்மளுடைய மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன். அது வந்து விழிப்புணர்வு அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து அந்த கல்லூரி முதல்வர்கள், மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள் சேர்ந்து அறிவுரை வழங்கப்படும். 4 தனியார் மருத்துவமனை போலி மருத்துவர்களுடைய சொத்துக்கள் பறிப்பு அந்த மாதிரி சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. அது வந்து நிறைய யார் சொன்னாலுமே நடவடிக்கை எடுத்துன்னு இருக்கிறாங்க. அது மாதிரி யாராவது இருந்து சொன்னீங்கன்னா நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் தான் அதுக்கு பெரிய தீர்வு. சார், இந்த 4 தனியார் மருத்துவமனைகளில் எய்ட்ஸ், HIV, பால்வினை இலவச சிகிச்சை சொல்லுங்க, அது எப்படி சார் அணுகிறது? அவங்க எப்படி போயிட்டு அவங்கள்ட்ட பேசுறது? அது அட்டை எதுவும் வேணுமா? இல்லை, அந்த கல்லூரி மருத்துவமனைகளில் இப்போ அறிவிச்சாச்சு, அவங்க விளம்பரப்படுத்தி அங்கே பண்ணுவாங்க. அது மாதிரி ஒட்டுமொத்த தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலும் பண்ணணுங்கிறது தான் இலக்கு. இப்போ முதல் தொடக்கமாக 5 கல்லூரிகளில் பண்ணிக்கிறோம். படிப்படியாக இந்த துறையை சேர்ந்த திட்ட இயக்குனர் அவர்கள் மற்ற கல்லூரிகளோடவும் பேசி ஒவ்வொரு கல்லூரியிலையும் அந்த திட்டத்தை தொடங்குவதற்குரிய நடவடிக்கைகளை எல்லா பேஷண்ட்டுக்கும் இந்த எய்ட்ஸ் டெஸ்டிங் இதெல்லாம் இலவசமாக கிடைக்கணும். யாருக்கும் வந்து இதனால இது வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த 4 கல்லூரிகள் மட்டும் இல்லை, ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல்வேறு அமைப்புகள் இதுக்கு இருக்குது. 714 ஆலோசனை மையங்கள் இருக்குது. 2119 முதற்கட்ட HIV பரிசோதனை மையங்கள் இருக்குது. 104 அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள், சமூகம் சார்ந்த சங்கங்கள் இருக்குது. 2329 கல்லூரிகளில் செஞ்சூரல் சங்கங்கள் இருக்குது. 76 இடங்களில் கூட்டு மருந்து சிகிச்சை மையங்கள் இருக்குது. 172 இணை கூட்டு மருந்து சிகிச்சை மையங்கள் இருக்குது. இப்படி பல்வேறு அமைப்புகள் இந்த 1,39,350 பேரை தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கிறார். எந்த லெவலில் இருக்குது, அதாவது பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்களே, அது வந்து இப்போ வந்து கல்லூரி மாணவர்களுக்கு இளம் தலைமுறையினர் பெரிய முன்னெல்லாம் டிரைவர் கண்டக்டர் அதிகமாக வருது எல்லாமே. இல்லை, இப்போ அந்த மாதிரி குறிப்பிட்டு ஒரு சமூகத்தை சொல்கிறதுங்கிறது சரியாக இருக்காது. 1,39,350 பேர் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்க. இந்த பாதிப்புக்குள்ளானவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் பாதுகாக்கிறது அரசின் கடமை. அதனால் நிறைய விஷயங்கள் பண்ணின்னு இருக்கிறோம். சிகிச்சைகள், இது மாதிரி விழிப்புணர்வு. இனிமேல் ஒருத்தருக்கு கூட தொற்று வரக்கூடாதுங்கிறத விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். அதில் எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையும் நம்ம சொல்லி பண்ணோம்னா அதை கொச்சப்படுத்துகிற மாதிரி ஆயிரும். யாருக்குமே வரக்கூடாதுங்கிறத அரசின்